பொதுவாக அக்குபஞ்சர் மருத்துவம் என்கிறது மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஒரு துணைப்பெயரோடு தான் அறிமுகப்படுத்தப்படும். ஏன்னா எத்தனையோ மருத்துவ துறைகள் நம்மளுடைய பழக்கங்கள் இருந்தாலுமே ஒவ்வொரு மருத்துவ முறையும் ஒவ்வொரு வகையான உட்மருந்துகளுக்கு இருக்கும். ஆங்கில மருத்துவம் என்றாலும் அதற்கு மருந்து மாத்திரை டானிக் இருக்கும். ஆயுர்வேதம் என்றால் கஷாயம் இருக்கும். சித்த மருத்துவம்னா சூரணங்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒரு வகையான உட்மருந்துகள் முன்னே இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிப்பாக மருத்துவர்கள் செய்வாங்க, பரிந்துரைப்பாங்க. இதுல இருந்து சற்று விளக்கமானது தான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது. ஏன்னா இதை சொல்லப்படுறது என்ன சொல்லி சொல்றோம்னா மருந்தில்லா மருத்துவம். அப்ப அடுத்த கேள்வி நமக்கு என்ன சொல்றோம்னா, ஒரு நோய் அப்படின்னாலே மருந்து சாப்பிட்டாலே நோய் சரியாகும், அது எப்படி மருந்து இல்லாம நோய் சரியாகும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நமக்குள்ள தோணும். மருந்து தேவை அப்படின்னா அது என்னன்னா அவருடைய மீனிங்கே மருந்து. மருந்துனா என்னுடைய உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அதை திருப்பி இயக்குவதற்கு தேவையான ஒரு உந்துதல் தேவை. அந்த உந்துதலுக்கு பேர் தான் மருந்து. இந்த மருந்தை இறைவன் இயற்கையாகவே நம்ம உடம்புலேயே வச்சிருக்கான் அப்படிங்கிறது தான் அதை நிரூபிக்கக்கூடிய மருத்துவ முறையாக என்ன செய்யுதுன்னா இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். அதனால தான் இது மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தை அது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகள் பழமையான ஒரு மருத்துவ முறை தான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பரிணாமங்களுடைய வளர்ச்சிகளை பின்பற்றி இப்பொழுது அதை நவீனமயமாக்கப்பட்டு அக்குபஞ்சரில் நவீன மருத்துவ முறைகள் செய்யப்படுறத கையாளப்படுகிறது. இப்படி கையாளப்பட்டாலும் அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் என்ன இருக்கு அப்படின்னா வலி நிவாரணி, அதாவது நோய்களுக்கு உண்டான சிகிச்சை அல்லாது வலிகளுக்கு மட்டும் எனக்கு தலைவலி இருக்குது, எனக்கு முட்டு வலி இருக்குது, எனக்கு கை வலி இருக்குது, இதுக்கு அக்குபஞ்சர் பண்ண முடியுமா, எனக்கு அக்குபஞ்சரில் இதை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேர் செய்வாங்கன்னா கேட்பாங்க. அக்குபஞ்சர் மருத்துவங்கிறது இதற்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவம் அல்ல. அதாவது வலி நிவாரணிக்காக பண்ணக்கூடிய மருத்துவம் அல்ல. மாறாக எந்த வகையான நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்குண்டான அடிப்படை காரணத்தை சரி செய்து அந்த நோயை முழுவதுமாக பரிபூர்ணமாக குணமாக்கக்கூடிய இறைவனோட அருளை கொண்டு குணமாக்கக்கூடிய நாட்கள் அக்குபஞ்சர் மருத்துவ முறைக்கு உண்டு. அப்போ மருந்து கிடையாது, பரிபூர்ணமாக குணமாகுது. அது எப்படி அப்போ சாத்தியம் அப்படின்னா ஒரே ஒரு கண்ணோட்டம் தான். என்ன கண்ணோட்டம்னா, எந்த ஒரு மருத்துவத்துறையில போய் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அடிப்படையான விஷயம். எந்த ஒரு மருத்துவத்துறையில போய் நம்ம எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் யாரும் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டாங்க. பத்தியும் வேலை கொடுப்பாங்க. இந்த உணவை எடுக்காதீங்க, அந்த உணவை எடுக்காதீங்க, இந்த உணவை தவிர்த்துக்கோங்க, இதில் மூலிகை கரைச்சிக்கோங்க, இல்லைன்னா உப்பு குறைச்சிக்கோங்க, இப்படின்னு உணவுல மாற்றங்கள் செய்வாங்க. தவிர யாரும் உணவை வேண்டாம், உணவே எடுக்காதீங்க அப்படின்னு செய்ய மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறை கூட நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, உணவை வச்சு அந்த உணவு மூலியமாகவே உங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தி குறைபாடு இருக்கக்கூடியதை திருப்பி அந்த சக்தி இயக்க வைக்கிறதுக்கு உணவை மூலியமாகவே நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த மருத்துவத்தின் மூலியமாக தூண்டுதல் ஏற்படுத்தி அந்த நோய்க்கு உண்டான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம அதுக்கு வருகிறோம். அப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா மருத்துவத்துறையிலுமே பொதுவான ஒரு விதி இருக்குது அப்படின்னா, உணவுங்கிறது அது அன்றாடம் ஒரு மனிதனாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் உணவு இல்லாமல் என்ன செய்யாதுன்னா இருக்க முடியும். அப்போ அந்த உணவை நான் எப்படி எடுக்கணும், சாதாரண காலகட்டத்தில் நான் எந்த மாதிரியான உணவு பழக்கத்தில் நான் இருக்கிறேன், ஒரு நோய்வாய்ப்படும் பொழுது நான் எந்த மாதிரியான உணவு பழக்கத்தில் இருக்கிறேன். பொதுவாக நம்மளுடைய
மக்கள்லேயே வைத்தியர்கள் தெரிஞ்சாலும் தெரியலாம் கை பக்குவம் வீட்டு பக்குவம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சளி பிடிச்சதுன்னா ரோமவதி இலையை சாராய்ச்சி கொடுக்குறது, ஒரு துளசி கஷாயம், ஒரு வெத்தலை கஷாயம், இதெல்லாம் எந்த மெடிக்கல் காலேஜுக்கு போய் நம்ம நட்டிமார்களோ பாட்டிமார்களோ செய்யல படிச்சுட்டு வரலாம். நீ தெரிஞ்சுடா அதுக்கு ஒரு ஜீரகத்தை குடிங்க இப்படின்னு அவங்களாக என்ன செய்வாங்கன்னா ஒரு கை பக்கம் சொல்லுவாங்க. அது உணவு தானே. அந்த உணவு மூலியமாக இந்த சளி இவெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படின்னா அப்படியே பெரிய பெரிய நோய்களை குணப்படுத்த முடியாது, நிச்சயமாக முடியும். அப்போ அதுக்கு உண்டான உணவு என்பது என்னதுங்கிறத பிரச்சனை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனா அதுக்கு உண்டான சிப்பாக இருக்குது, அந்த உணவுல அது இருக்குதான் செய்யுது. ஆனால் அதை எப்படி சாப்பிடணும், அது எந்த நேரத்தில் எடுக்கணும், எந்த நேரத்தில் அதை தவிர்க்கணும், எதை அதிகமாக எடுக்கலாம், எதை கம்மியாக எடுக்கலாம் அப்படிங்கிறது பற்றியும் நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு தெளிவில்லாமல் போயிடுச்சு. ஏன் இந்த தெளிவில்லாமல் போச்சு அப்படின்னா, இந்த நவீனமயமாக்கப்பட்ட உலகத்தில் எல்லாருமே இப்போ பார்க்கறது உணவுக்கு உண்டான தேவையை இப்போ யாரும் பார்க்கறது மாறாக எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? உணவுல இருக்கக்கூடிய ருசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்ட். எனக்கு நல்ல என் புள்ள நல்லா சாப்பிடுவா. எப்படி இருக்குன்னா நல்லா உப்பு உரப்பு புளிப்புமா இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவா. அப்போ அந்த உப்பு உரப்பு புளிப்பு அந்த உணவுல சிறிது குறைந்தாலும் அந்த பிள்ளை தொடர்பு. அதனால தான் வீட்டில் நம்ம என்னதான் சமைச்சு சாப்பாடு கொடுத்தாலும் பசங்க என்ன செய்யறாங்க, வெளியில போய் அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு வீட்டில் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான நீங்கள் எனக்கு சமைச்சு கொடுங்க, அந்த கடையில் அந்த சாப்பாடு நல்லா சமைச்சு கொடுக்குன்னு கேட்காங்க. பெற்றோர்களும் எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே சில நேரத்தில் அதை செய்யறதில்லை. நம்மளால் அந்த உணவுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் கொடுக்க முடியுது. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, உணவுங்கிறது எதுக்கு எடுக்கிறோம்? நம்மளோட ஆசைக்காகவா? நம்மளுடைய ஆசைக்காகவோ இல்லை நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு தேவைங்கிறதுக்காகவோ இல்லை. ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ, வண்டிக்கு பெட்ரோல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஏன் வண்டிக்கு பெட்ரோல் இருக்கிற உணவு. அப்போ இந்த வண்டியில் பெட்ரோல் போட்ட டீசல் போட்டால் ஓடலாம், போடாது. பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் தான் போடணும். அதில் கொண்டு போய் மண்ணெண்ணெய் ஊற்றுனா தண்ணி ஊற்றுனா எப்படி வண்டி ஓடுமா? போடாது. ஆனால் நான் எல்லாத்தையும் ஊற்றுறேன். என் உடம்புல பெட்ரோல் டீசலுக்காக எல்லாத்தையும் ஊற்றுறேன். பிரியாணி பேரில் போட்டு, டீசல் பேரில் போட்டு, ரசம், சாம்பார், கறி, மீன், பொரிச்சது, பிஸா, பர்கர், வசதியாக கடத்தாராக இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் என் மிஷினுக்குள்ள போடுறேன். அந்தவுடைய மிகப்பெரிய அற்புதம். மனித படைப்பு அதுக்குண்டான பொருளை கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யுது. ஆனால் இறைவனுடைய படைப்பு நம்மளுடைய உடம்பு என்ன செய்யுது? நீ என்ன வேணாலும் கொடுது, நான் அதை கரைச்சி அதோட சக்கையை தனியாக பிரித்து எடுத்து அதோட சத்தை தனியாக பிரித்து எடுத்து அதை ரத்தத்துக்குள்ள நான் செலுத்தி உன்னோட உடம்பு நான் கேட்கிறேன். இவ்வளவு நவீனமான மருத்துவம் எவ்வளோ ஆக வளர்ந்துருக்கு. இந்த காலகட்டத்தில் கூட ஒரு விஷயம் கிடையாது. எப்படிப்பட்ட விஷயம் கிடையாது தெரியுமா? இந்த பக்கம் உணவு போட்டால் இந்த உணவுல இருக்கிற சத்தை பிரித்து தனியாக எடுத்து சக்கை தனியாக பிரித்து இந்த சத்தை மட்டும் தனியாக கொண்டு போய் வேற இடத்துல சேர்க்கிற மாதிரியான ஒரு நவீனமயமாக்கப்பட்ட விஷயம் இந்த நவீன உலகத்தில் விஷயம் அது கிடையாது. ஆனால் ஆதிமனிதர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மனிதனுடைய அந்த உடல் இயக்கமானது என்ன கொடுத்தாலும் ஒரு கொய்யாப்பழம் கொடுத்தாலும் சரி, தண்ணியை கொடுத்தாலும் சரி, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரித்து அதை தனியாக இயக்கத்துக்கு கொண்டு போக வைக்குது, அதை ரத்தத்தை அதில் புரிய வைக்குது. அப்போ மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலை இயற்கையாக ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம உடம்பு என்ன செஞ்சுட்டு இருக்கு, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த சிறுநீரக கோளாறுகளுக்காக நம்ம டயக்னோஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. சிறுநீரகத்தை சுத்தப்படுறது, அதாவது என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகமானது சரியான முறையில் வேலை செய்ய மாட்டேன்னு மருத்துவத்தை போகும்போது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மிஷின் எடுத்து கையில் மாட்டிட்டு இனிமேல் நீங்கள் உங்களோட சிறுநீரகம் வேலை செய்யலை, அதுக்கு பதிலாக நாங்கள் அந்த சிறுநீரகத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ ஆர்டிஃபிஷியலாக மேனுவலாக நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு அதை சுத்தப்படுத்தி கொடுக்குறோம். ஒரு 10க்கு 10 பெரிய ரூமில் அவ்வளோ பெரிய ஒரு மிஷினை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் அவங்க படுக்க வச்சு 2 டியூபை மாட்டி ஒரு பக்கம் இருக்கிறத சுத்தப்படுத்தி ஒரு பக்கம் இருக்கிறதுக்குள்ள வரும். அதெல்லாம் நல்லா பாதுகாக்கணும். கொடுமையும் மிகப்பெரிய கொடுமையான ஒரு வேதனையான ஒரு வைத்திய முறை, அதெல்லாம் வளமான பாதுகாக்கணும். அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி எக்கச்சக்கமான கஷ்டமான மருத்துவங்கள்லாம் இருக்கிற மருத்துவ முறைகள் இருக்கிற செய்யுது. இது என்னன்னா, அந்த
அந்த 10க்கு 10 மிஷின் வச்சு பண்றாங்க பார்த்தீங்களா, அது நம்ம உடம்புல ஒரு இந்த ஒரு என்ன சொல்றோம்னா, என் கை விரலாலும் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்க செல்களும் உடம்புக்குள்ள இருக்குது. அது அதிகப்படியா எழுத்த வேலை செய்யுதுன்னா இந்த 10க்கு 10 ரூம்ல எந்த மிஷினரியில இந்த வாரத்துக்கு இருக்கிறதையும் ஒரு நம்ம செய்யறது இல்லை. அன்றாடம் நாம் பிறந்ததுல இருந்து நாம் மௌத்தாகிற வரைக்கும் என்றைக்குமே ஒரு நொடி கூட ஓய்வே எடுக்காம எனக்காக அது உழைச்சிக்கிட்டே இருக்கு. எனக்காக அது உழைச்சிக்கிட்டே இருக்கு. நீங்க எப்பப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்ப எல்லாம் அது கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எப்பப்பெல்லாம் புரோட்டீன் புரதச்சத்து உணவுகள் அதிகமாக சேர்க்கிறதுனால நான் மாற்றி கொடுக்குறது அது பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய அர்த்தம் நம்ம வளர்ந்தாங்க பசங்க. இதே போல இருதயம் மிகப்பெரிய வேலை செய்யுது, நுரையீரல் மிகப்பெரிய வேலை செய்யுது, கல்லீரல் மிகப்பெரிய வேலை செய்யுது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வகையான அற்புதத்தை நம்ம உடம்புக்குள்ள அன்றாடம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நவீன விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருந்தாலும் அதற்கு உண்டான வளர்ச்சியை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி இது வரைக்கும் வெளியே கிடையாது. சில மருத்துவத்துக்கு இப்பவே மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த நோய்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் மருந்து கண்டுபிடிக்கல, இது எப்படி குணப்படுத்துறது நாங்கள் இங்கே தான் பார்க்கணும். அதெல்லாம் கூட நமக்கு தெரிஞ்சோ தெரியாமோ எவ்வளவோ நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள இருந்தாலுமே உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்துறதுக்கு அதை என்ன செய்யணும்னா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்ப அது பண்ணக்கூடிய முயற்சிக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஒத்துழைப்பு தான் கொடுக்கணும். அந்த ஒத்துழைப்பை நம்ம கொடுக்க தவறணும் அப்படின்னா அதுதான் என்ன செய்யணும்னா நோயா மாறுறதை தவிர எடுத்த உடனே மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும், வேற அந்த அந்த டாக்டர் பார்க்கணும், இந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற அர்த்தமே அது தேவையில்லை. இப்போ அடிப்படை முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய உணவு பழக்கத்துல நம்ம என்ன தவறு செய்யணும், அந்த தவறை நம்மளை எப்படி சரி செய்யணும். அப்போ அதை எங்கிருந்து கொண்டு வரணும்னா முதல் விஷயம் இந்த உணவை நான் எடுக்கிறது எதுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், தேவைக்காக எடுக்கிறோமா இல்லை ருசிக்காக எடுக்கிறோமா, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். வீட்டில் என்ன சமையல் இருக்குது, நம்ம இன்னைக்கு அம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு ஒன்றுமே செய்யறப்பா வெறும் ரசமும் ஒரு துவையலும் தான் இருக்கிறாங்க. நீ ரசமும் துவையலுமா அது எப்படி நான் சாப்பிடுவேன், கறி கை வைக்கிறியா. அப்போ என்னுடைய மென்டாலிட்டி என்னோட மைண்ட் என்ன சொல்லுது, எனக்கு கறி தான் வேணும். நீ ரசம் வச்சுன்னா எனக்கு சாப்பாடு இறங்காது. சாப்பிட்றோம்னா ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு தூர வச்சுக்கணும். அதுவே நல்ல பொரிச்ச கறியெல்லாம் வச்சு ஒரு பிரியாணி மாதிரி சேர்த்துருந்தாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வை 2 ரவுண்டு நம்ம வச்சுக்கோ வச்சுருந்தா திருப்தியாக வாய்ப்பறையாக சாப்பிடணும். அப்போ அந்த ரசம் சோறு உள்ள இறங்க மாட்டேன்னு சொல்றதுக்கும் இந்த பிரியாணி உள்ள இறங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, எனக்கு தேவையில்லை, எனக்கு ருசி தான் வேணும். அப்போ தேவைன்னா எப்படி தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு பழைய இருந்தாலும் இருக்கு, வெறும் பழைய சோறுனா நேற்று பொங்கலை சோறு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறது தான் இருக்குது. நிறைய பேருக்கு பரவாயில்லமா இந்த கதையை போடுவோம், நான் சாப்பிட்டு எனக்கு கையை நிறைஞ்சா போடுவோம். இப்படியும் ஒரு காலம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற காலம் அப்படி இல்லை. இப்போ இருக்கிற காலம் எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த உணவு இருந்தால்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்ம வீட்டில் சின்ன சின்ன பசங்க கூட மாறிட்டாங்க. அப்போ அதுக்காக அவங்க பெண் மக்கள் அம்மா மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, சோசியல் மீடியாஸில் போய் வர வகையாக கலர் கலராக டிசைனாக என்னதெல்லாம் வாங்கி சமைக்கலாம், எப்படி எப்படி என்னென்னலாம் செய்யலாங்கிறத ரொம்ப தேடி தேடி பார்த்து கண்ணு கருத்துமாக செஞ்சு கொடுத்தாங்க. அதில் அவங்க என்ன தவறிட்டாங்க தெரியுமா, எப்படியாவது என் பிள்ளைய சாப்பிட வைக்கணும்னு நினைச்சாங்க தவிர அந்த சாப்பாடு மூலயமா என் பிள்ளைக்கு ஆரோக்கியம் கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்த தேட மறந்துட்டாங்க. இதோடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, 1 வயசுக்குள்ள 2 வயசுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு சளி, ஒரு இருமல், ஒரு காய்ச்சல் தொடர்ச்சியாக ரெகுலர் கஸ்டமர் யாருக்கு டாக்டர் கிட்ட நம்மளாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ். மாசத்துக்கு 1 தடவையாவது 2 தடவை என்ன செய்வோம், மருத்துவரை போய் பார்த்துட்டு அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு தான் வந்துடும். அந்த சிறப்பு ஹலோ அந்த சிறப்பு தான் கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். இந்த மருந்து நம்ம சில நேரங்கள் என்ன செய்யணும்னா நம்மளே போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி வந்துடும். இந்த சளியை மருந்து அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு அது கொடுக்குறோம். ஏன் நம்ம ஒரு நாளும் யோசிக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க திருப்பி திருப்பி சளி வச்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா,
இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏன் நம்ம யோசிக்கிறது? சரி வந்தா மருந்து கொடுக்கணும் நினைக்கிறது தவறு இல்லை. நம்ம யோசிக்கிறது ஏன் சரி வருது அது யோசிக்கவே இல்லை. டாக்டரை கேட்டால் அவங்க சொல்லிப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தி உங்க பிள்ளைக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது, அதனால தான் அது சரியாக வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை நம்ம சாப்பிட்டு இருப்போம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து மாத்திரை இருக்கும். அப்போ அந்த மருந்து மாத்திரையே வேலை செய்யாமல் போகுது. இப்படி நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம வேற வழி இல்லாம கடைசி என்ன செய்வோம்? என்னத்தை செஞ்சாலும் என் பிள்ளைக்கு இப்ப சரியான போதும், அதுக்காக என்ன செய்யணும்? மாத்திரை சாப்பிடணும். அது ஒரு லெவலுக்கு மேல அது என்னவா மாறும்னா இழப்பு நோயா மாறும். வீசி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது தூக்கிட்டு ஓடுவோம். முதல்ல சளி இருக்கும், இருமல் இருக்கும், அதுக்கு வந்து அவசரப்பட்டு பயந்துட்டாலே அந்த சளி இருமல் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஸ்டேஜ் 2 போகும்போது அது இழப்பாக மாறும், வீசியா மாறும். அப்போ அதுக்கு கொண்டு போய் மூக்கில் ஒரு டியூப் மாட்டி படுக்க வச்சு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு 5 வயசு வரைக்கும் என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கோம். 5 வயசுக்கு அப்புறமா அது அடுத்த நோயாமா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். டாக்டர் சொல்லியிருப்பாங்க 5 வயசுக்கு அப்புறமா இந்த வீசிங் சரியாக போயிடுமா அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? இப்போ வீசிங் சரியாக பேசிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, அந்த வீசிங்கிற நோய் அது அடுத்த லெவலுக்கு போய் அது வேற ஒரு பரிமாணத்தில் வேற ஒரு நோயாக மாறும். இப்போ இதோடைய விளைவு என்னன்னா ஆரம்பத்தில் இருந்தே அந்த பிள்ளைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வளர விடாம தடுக்கிறது மருந்து மாத்திரைகள் ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் பதிவு பண்ணாலுமே உண்மையிலே அது 2வது பட்சம் தான். ஆனால் முதல்ல என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம சிரமப்பட்டு என்ன சமைச்சு கொடுத்தோங்கிறத கவனிக்கணும் கிடையாது. எங்க சார் நான் சொல்றேன்னு கேட்குறான், பக்கத்துல தான் கடை இருக்கு, ஓடி போய் அவனே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அவன் வாழ்க்கை வந்ததுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது அவன் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அந்த ஃப்ரீடம் கூட நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அது சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. வளர்ந்து இருக்கிற நமக்கே சில நேரத்தில் தெரியறது இல்லை எது நல்லது இது கெட்டது. அப்போ அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி அது நல்லது எது கெட்டது அது எப்படி தெரியும்? அது ஆசைப்பட்டு செய்யும், அதனால நான் வாங்கி கொடுத்தேன் அப்படிதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அது நல்லதா அது கெட்டதாங்கிற அந்த அறிவை நம்ம தான் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அதில் தவறு செய்வதோடைய விளைவு தான் 99% குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு காரணம். இது முழுக்க முழுக்க ஒரே ஒரு எண்ணம் தான். என்னது? இதையாவது சாப்பிட்டுட்டு என் பிள்ளை இருக்கா, மற்றதை தான் சாப்பிட மாட்டேன், இதையாவது சாப்பிடட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான், தப்பான எண்ணம் தான் கிடையாது. ஆனால் அந்த நல்ல எண்ணம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது தெரியுமா? என்னுடைய தண்ணிக்கு 65 வயசு 70 வயசுல சுகர் வந்துருக்கும். என்னுடைய அம்மாவுக்கு 40-45 வயசுல சுகர் வந்துருக்கும். என்னுடைய பிள்ளைக்கு 20 வயசுல சுகர் வரும். அந்த பிள்ளையோட பிள்ளைக்கு 2 வயசுல இல்லை 1 வயசுல சுகர் வரும். இல்லை பிறக்கும் போதே சுகரோடைய தான் பிறக்கும். இப்போ எத்தனையோ குழந்தைங்களை பார்த்தோம், இடுப்புல ஒரு மிஷினை மாட்டிக்கிட்டு இன்சுலின் அதாவே சுரக்கிறதுக்கு நாங்கள் வழியை பார்த்துட்டு நல்லா பாதுகாப்பும் நம்ம பிள்ளைகளாக இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு இந்த மோசமான இந்த நோய்கள் போறதுக்குள்ள காரணம் என்ன? பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். ஒரு வகையான ஒரு கண்ணோட்டம் என்னன்னா, ஒரு துறையில வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எதுக்காக வளர்ச்சி அடையணும்? இப்போ நம்ம கையில் எல்லாருடைய கைகளிலும் பார்த்தீங்கன்னா டச் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? ஃபோனோடைய ஆரம்பத்தில் எங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிதான். அதுக்கு முன்னாடி பேஜர்னு ஒன்று இருக்கும், மெசேஜ் வரும், எடுக்கிற மாதிரி பார்த்தாங்க, மெசேஜ் மட்டும் வரும், அதை பார்த்து போட்டுருவாங்க. அதுக்கும் முன்னாடி லெட்டர் இருந்துதான் இல்லையா? எல்லாருக்கும் போஸ்டில் லெட்டர் எழுதி போடுறோம், தந்தி எழுதி போடுறோம். அதுக்கும் முன்னாடி புறாவுக்கு கேள்விப்படுறோம்னா இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் போட்டுருவாங்க, இங்கேருந்து புறாவை அனுப்புவாங்க, தகவலை வாங்கிட்டு திருப்பி என்ன செய்வாங்க பண்ணுவாங்க. அப்போ இந்த துறையில முன்னேற்றம்ங்கிறது எப்படி மாறிடுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தருக்கு ஒரு செய்தியை பரிமாறணும்னா குறைஞ்சது 1 வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி படிப்படியாக குறைச்சி இப்போ அன்னை வந்து ஒரு மெசேஜ் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் இருக்குது, சொல்ல 10 நிமிஷத்துல தான் வரும்.
இதுவே முன்னாடி தான் காலமாக இருந்தால் இவ்வளோ வளர்ச்சியா கிடையாது. அப்போ இந்த வளர்ச்சிங்கிறது என்னத்தை காட்டுதுன்னா நம்மளுடைய ஒரு தேவையை வந்து குறைக்குது. அதாவது ஒரு ஒரு செயலை பரிமாற ஒரு சொல்ல இல்லை ஒரு விஷயத்தை நான் பரிமாறணும்னா அதுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணிக்கையோட நாளோட எண்ணிக்கையை குறைக்குது, நேரத்தோட எண்ணிக்கையை மிச்சப்படுத்துது. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்களுக்கு உண்டான எல்லாமே, நான் பேங்க்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ரூபா அனுப்பணுமா, இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறோம், டப்புனு மெசேஜ் தட்டுறோம், உடனே ரூபா போயிடுது. வெளிநாட்டில் இருக்கிற என் வீட்டுக்காரன் தான் நினைக்கிறேன் இப்படி தூக்கி வச்சு வீடியோ கேமராவில் போட்டு நான் அழகாக பார்த்துட்டு இருக்கிறேன். முன்னாடி எல்லாம் பார்க்க முடிஞ்சுதா? ஆகிட்டே இல்லை. பிள்ளைங்க பக்கத்தில் கட்டி கொடுத்தாலும் உடனே நான் எடுத்து பார்க்கணும். அப்போ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? முன்னேற்றம் சொல்லுவோமா இல்லையா? முன்னாடி இருந்த துறையிலிருந்து இப்போ நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம்னு சொல்றோங்க. இதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் முன்னேற்றம் வந்திருக்குமா இல்லையா? மருத்துவத்துறையில என்ன முன்னேற்றம் வந்திருக்கணும்? நோய்கள் அதிகமாகும் பொழுது, நோய்கள் அதிகமாகிட்டே இருக்கும் பொழுது மருத்துவத்துறை என்ன செய்து வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ மருத்துவத்துறை வளர்ந்துனா நோய் என்ன செஞ்சிருக்கணும்? வளர்ந்துருக்கணுமா குறைஞ்சிருக்குமா? குறைஞ்சிருக்கணும். ஆனால் நோயாளிகளோட எண்ணிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்? மருந்து சரியில்லைன்னு அர்த்தமா? இல்லை மருத்துவர்கள் சரியில்லைன்னு அர்த்தமா? இல்லை மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தமா? இது எதுவுமே கிடையாது. மருத்துவர்கள் ஒழுங்காக வேலை செஞ்சாலும் மருந்துகள் ஒழுங்காக வேலை செஞ்சாலும் நோயாளிகளாகிய நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிடுவோம். ஆனால் எதை சாப்பிடுறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் நம்ம தவறு செய்யும் பொழுது எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் மருத்துவர்கள் எவ்வளவுதான் வெளிநாட்டிலேயே போய் படிச்சுட்டே வந்திருந்தாலும் அவர் மண்டையெல்லாம் வாசிட்டு இருக்காரு. ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் சுகர் இன்னும் குறைய மாட்டேங்குது? ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் இந்த ப்ரெஷர் இன்னும் குறைய மாட்டேங்குது? ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் இன்னும் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருக்குனாலும் அந்த அம்மாவுக்கு தலைவலி மட்டும் போகவே மாட்டேன் அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சாதாரண காரணமாக இருக்கும். என்ன தெரியுமா இருக்கும்? அந்த அம்மா பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாம இருக்கணும். ஏன்னா எல்லா வீட்லேயும் பெண்கள் எப்படி செய்வாங்க? என் வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும், வயசானவங்களை கவனிக்கணும், என் பிள்ளைகளை கவனிக்கணும், என்னுடைய கணவனை கவனிக்கணும், அதுக்கப்புறம் விசல் நேரத்துலனா நான் எங்கேயும் கவனிக்கணும், அதுக்குள்ள வீட்டு வேலைகள் இருக்கும். அப்போ சாப்பாடுங்கிறது பசி எப்போவோ எடுத்துருக்கும். ஆனால் அவங்க உணவு எடுத்துக்கிறது வேற ஏதோ ஒரு நேரத்துக்கு போய் செய்வாங்க இருப்பாங்க. இந்த தவிர அவங்க திருந்திக்கவே மாட்டாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு தலைவலிக்கு ஏன் வைக்கிறது என்னதான் செய்வீங்கன்னா தெரியல. அந்த மாத்திரைலாம் போட்டுருவோம். தலைவலி அந்த நேரத்தை கேட்கறது டாக்டர் உடனே நம்ம அடிச்சுவோம். சரி இவங்க டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் தலைவலி பண்ண கண்ணு எதுவும் செக் பண்ணி பாருங்க. நம்ம கண்டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கண்ணாடி வைக்க மாட்டேங்குவோம். இந்த கண்ணாடி போடுறதுக்கு கொஞ்சம் தலைவலி பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு தலைவலிக்க தான் தெரியுது. அப்போ தவறு எங்க இருக்குது? என் வீட்டில் நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யாததுனால பிரச்சனை. இதுக்கு இந்த தலைவலிக்கு அன்றாட மாத்திரை போட்டு சொல்றேன், 10ஆம் முறைக்கு கண்ணு கண்ணாடியவே மாட்டேங்குது. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா எனக்கு என்ன தேவை இல்லை என்னுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்யறத சொல்றதுக்கு நான் மருத்துவர்கிட்ட போய் உட்காந்துட்டு நம்ம அதை பற்றியான விளக்கம் கொடுக்குமான கிடையாது. எப்படியாவது எனக்கு தலைவலியை போச்சுங்க, எப்படியாவது எனக்கு வயிறு போச்சுங்க, அவர் என்ன செய்வாரு? பாவம், அவருக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு மருத்துவத்தை கொடுத்து பார்ப்பாங்க. அதை என்ன செய்யாது? ஒருத்தருக்கு கேட்கும், ஒருத்தருக்கு அது கேட்காம போகும். அப்போ இருக்கக்கூடிய தவறு என்ன தெரியுமா? என்னைய நான் ஒழுங்காக சரியாக எந்த நேரத்தில் எந்த உணவை எடுக்கணுமோ. தமிழ் ஒரு பழமொழி உண்டு, பசிச்சு குசி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பசி எடுத்தால் சாப்பிடணும். நொறுக்கத்தின்னா 100 வயசு. இந்த நொறுக்கத்துக்குன்னா நல்ல மென்று சாப்பிட்றதுன்னா இது நம்ம மார்க்கும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு யாரும் மென்று சாப்பிட்றீங்கன்னா கிடையாது. தொண்டையில் அப்படி வச்ச உடனே வலிக்கிட்டு உள்ள போகிற மாதிரினா அரிசியே இருக்குது. எப்படி இருக்கு இருக்கிறதுலையே நம்ம சொல்லிக்கலாம். கடையில் இருக்கிறதுலையே பொடி அரிசியை பார்த்து வாங்கிடுவாங்க. ஏன்னா அப்படி உடையில போட்ட உடனே வெந்துடணும். உடையில போட்ட உடனே வெந்துடணும். முன்னாடிலாம் அரிசி வேகணும்னா 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் உடையில கொதிக்கும். அதுக்கப்புறம் படிக்க முடியும். இப்போ ஊரையெல்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் அரிசியை உடையில ஊரையெல்லாம் வைக்கவே வேண்டாம்.
கொதிக்கிற வழியில் கொண்டு போய் அரிசியை பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்துல இப்படி வடிச்சிடலாம். இல்லை அதுக்கும் மேலே ஒரு லெவலுக்கு போயிடலாம். குக்கரில் போட்டு 2 விசில் விட்டீங்கன்னா எனக்கு டப்பாக வடிச்சுட்டீங்கன்னா அரிசி ரெடி, சோறு ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இவ்வளவு அவசரப்படுத்தி அதை சமைச்சு அதில் சாப்பிட்டு அவ்வளோ ஓடினா என்னென்ன கட்டணம் ஒன்றும் இல்லை. எல்லாமே நம்மளுடைய அறியாமையினால ஏற்படக்கூடிய தவறுகள். இந்த அறியாமை எங்கிருந்து வருதுன்னா என்னுடைய அடிப்படையான உணவுல ஏற்படக்கூடிய தவறு. அப்போ அந்த அக்குபஞ்சர் மருத்துவம் என்ன சொல்லப்படுதுன்னா அது உடம்புல போகக்கூடிய சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவோம். இரத்த நாளங்கள் எப்படி உடம்புல இருந்தோ அதே போல உடம்புல சக்தி ஓட்ட பாதைன்னு வரும். அந்த பாதையில நம்ம எடுக்கிற உணவுல மூலியமாக தடை ஏற்படும் பொழுது உயிராற்றல், எனர்ஜி, வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நிறைய பயன்பாடு சொல்லுவோம். நமக்கு புரியுற மாதிரி வார்த்தையில சொல்லணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதுல எங்கேயாவது தடை ஏற்படும் பொழுது அது சரியாக இயக்கம் அடையாத பொழுது அப்போ அதுக்கு என்ன செய்யுதுன்னா நோய்ங்கிற பேர் வச்சு நம்ம பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ அந்த பாதிப்பை சரிப்படுத்துறதுக்கு அக்குபஞ்சர் புள்ளிகள் அந்த இடத்துல தூண்டப்பட்டு அதோட சேர்த்து நீங்க என்ன உணவுல தவறு செஞ்சீங்களோ அந்த உணவுலையும் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா நம்ப முடியாத மாற்றங்கள் தான் என் உணவுல நடந்திருக்கும். நான் அந்த டாக்டர்கிட்ட போன கேட்கல, இந்த டாக்டர்கிட்ட போன கேட்கல, அதை சாப்பிட்டு பார்க்க கேட்கல, இந்த கட்டாயத்தை வச்சு கேட்கல. ஆனா இந்த சாப்பாடு இதை மாற்ற உடனே எனக்கு தெரிஞ்சு கேட்டுச்சு. இதுதான் அதான் நம்ம கொடுத்த மிகப்பெரிய அர்த்தம். ஏன்னா அதான் சொல்றா இந்த உலகத்தை நான் எப்படி படைச்சிருக்கேன்னு பாருங்க, சுத்தி போய் பாருங்க இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கு. அதை பார்த்து நீ திரும்பி படைக்கலாம். ஆனா அல்லாஹ் படைச்சது மிகவும் ஆச்சரியமான படைப்பு யாரு? நீதான் மனிதனாகிய நீதான். உன்னைய நான் எப்படி படைச்சிருக்கேன் பாரு, நீ எனக்கு நன்றி செலுத்தாம இருக்க மாட்டேன் அப்படின்னா. என்ன படைச்ச ரப்பு நான் தான் சிறந்த படைப்புன்னு சொல்றான். ஆனா நான் மற்ற விஷயத்தை பார்த்து பெருமை படைக்கிறேன். இது இப்படி இருக்கு பாரு, இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு அப்படின்னா நம்ம நினைச்சோம் அதை பார்த்து பெருமை படைக்கிறாங்க. அதான் சொல்றான் நான் படைத்ததிலேயே மிகவும் சிறந்த படைப்பு நீதான். அதுதான் நம்ம முதலே சொன்னோம். இத்தனையோடு இருக்கக்கூடிய சிறுநீரகம் 10க்கு 10 சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த டயாலிசிஸ் அந்த மிஷின் பண்ணக்கூடிய வேலையை உடம்புக்குள்ள பண்ணுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஷின் கிடையாது. இந்த பக்கம் சோறு போட்டா இந்த பக்கம் சாணம் எடுத்து உடம்புக்குள்ள சேர்த்துக்கிற மிஷின் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியாருக்கு வரைக்கும் ட்ரிப்ஸ் ஏற்றிருப்போம், பார்த்துருக்கீங்களா? டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒரு காய்ச்சல் போய் இருக்கோ போனோம் என்ன செய்வாங்க, டக்குன்னு ட்ரிப்ஸ் போட்டுருவாங்க ஒரு பாட்டில் மாட்டி. என்னைக்கா ரசத்தை ஊற்றி ட்ரிப்ஸ் ஏற்றி கேட்டு பார்த்துங்களா? நர்ஸு கூடி எப்படி சாப்பிட இருக்கு, இல்லை வயசானவங்க இருப்பாங்க சாப்பாடு ஏற்ற முடியல, வாய்க்குள்ள தான் டியூப் போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க தெரியல. இப்படி என்னைக்கா டியூப் போட்டு ரசம் ஏற்றி கேட்டு பார்த்துருக்கீங்களா? கேட்டு பார்த்து என்ன சொல்றாங்க, என்னென்ன சொல்றீங்க, செத்துருவாங்க. ஆனா அதே ரசத்தை தான் இங்க கொடுக்குறேன், அந்த சத்து தான் இங்க வருது. அதே உணவை நான் இப்படி கொடுத்தா என்ன வருது, செத்துருவேன். புரியுங்களா? நான் வாய் வழியா கொடுத்தா அது கன்வெர்ட் ஆகப்படுது, மாற்றப்பட்டு அது எல்லா இடத்துக்கும் அதோட சத்து போகுது. அந்த சத்தையே நான் டேரக்டா எடுத்துக்கொண்டு வந்து நான் நடைமுறையா கொடுத்தா உள்ள போகுமானா உயிர் போயிருந்தான். எப்பேற்பட்ட படைப்பு, எப்பேற்பட்ட அற்புதங்கிற பாருங்க மனித படைப்பு. அப்போ இதை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கணும், அதை எப்படி நம்ம இயக்க வைக்கணும், அதனுடைய அடிப்படையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, நமக்கு வீட்டில் அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளோ பழங்களோ இருந்தாலும் சரி, அதோடைய இயற்கை தன்மை மாறாம நம்ம அந்த உணவை சமைச்சு சாப்பிட்டாலே நமக்கு அதோட சத்துக்கள் கிடைக்கும். நமக்கு நோய்கள் வந்து பெரும்பாலான நோய்கள் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், தீர்வு காண முடியும். ஆனா அதை சுவைங்கிற அடிப்படையில் அதை மாற்றப்படும் போதுதான் என்ன செய்யுதுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணில் அடங்காத வியாதிகளை நமக்கு கொடுக்கும். கேன்சருங்கிற மிகப்பெரிய வியாதிகளுக்கு எத்தனையோ பேர் சிரமப்படுறத நம்ம கண்கொண்டு பார்க்கணும். எத்தனையோ பேர் கேன்சருங்கிறத சிரமப்படுறத நம்ம கண்கொண்டு பார்க்கணும். இந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, ஆன்காலஜிஸ்ட் அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க நிறைய டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கேன்சர் செல்ஸ் வர்றது. அந்த கேன்சர் செல்ஸ் வர்றதுங்கிறது அந்த உணவுல நீங்க ஏற்படக்கூடிய தவறுகள்னால வரக்கூடிய பாதிப்பு. அது அந்த செல்களை சாகடித்து அந்த செல்கள் எங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாமே உங்களுக்கு அந்த கேன்சரா மாறும். அப்போ அந்த செல்லு செத்து போற அளவுக்கு நம்மளுடைய உணவு மாற்றப்பட்டிருக்குங்கிறது தான் இங்கிறது நிஜம். இதுவுமே ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர் யாருக்கு வரும்னு கேட்டால் டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, சிகரெட் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு கேன்சர் வரும்,
நோய்கள் கேன்சர் வரும்னு சொன்னாங்க. கண்ணீர் உங்களுக்கு கல்லீரலில் கேன்சர் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படி எதுவுமே கிடையாது. 5 வயசு பிள்ளைக்கு கேன்சர் வருது, 10 வயசு பிள்ளைக்கு கேன்சர் வருது. எப்படி? எதனால? இவன் இவ்வளவு தூரம் நோய்களுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். இது மட்டுமே காரணம்னு நான் சொல்லல, முக்கியமான காரணம், அடிப்படையான காரணம். ஏன் அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒருத்தருக்கு இப்போ சுகர் வருது, அம்மாவுக்கு சுகர் வந்தது. முதல் தடவை நம்ம டாக்டர்கிட்ட போய் செக்அப் போகிறோம். டாக்டர் முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உங்கள் குடும்பத்தில் வேற யாருக்காவது சுகர் இருக்கா? ஆமா டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு இருக்குது, எங்கள் நன்றிக்கு இருக்குது. சொல்லுமா இல்லையா? ப்ரெஷர் கேட்டாலும் அதை சொல்லுவோமா இல்லையா? அப்போ சுகர் ப்ரெஷர் மட்டும்தான் அம்மாவுக்கு நன்றி பாட்டுக்கு வருமா? வேற எந்த நோயும் வராதா? வராதா? எல்லா நோயும் வரும், எல்லா நோயும் வரும். எந்த மாதிரி நோயெல்லாம் எடுத்துக்காட்டு சொன்னா தெரியுமா? அம்மா கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் புள்ள உண்டாயிருப்பாங்க. மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், 3 வருஷம் ஆகிருக்கும். அம்மா உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க மகனுக்கு. என்ன தெரியுமா? அம்மா நானே 5 வருஷம் கழிச்சு தான் உனக்கு பெற்றேன், நானே 5 வருஷம் கழிச்சு தான் உனக்கு பெற்றேன், உனக்கு 3 வருஷம் தான் ஆயிருக்கு, என் லெவலுக்கு வரணும் உனக்கு 2 வருஷம் பாக்கி இருக்கு, பொறுமையாயிருக்கு. அது ஏன், எதுக்கு, எதனால எனக்கு லேட் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. மாதவிடாய் காலமும் அதே மாதிரி எனக்கு சுழற்சியில மாற்றம் இருக்கு அப்படின்னா எனக்கு அப்படிதான் இருக்குது, உனக்கு அப்படிதான் இருக்கு. அப்போ வியாதிகள்ங்கிறது எனக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே என்னுடைய பிள்ளைகளுக்கு வருதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு அப்படியே நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த சுகரும் ப்ரெஷரும் மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது. எல்லா நோய்களும் இப்போ சாதாரண தலைவலியில் இருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய பாரதமாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேன்சர் நோய் வரைக்கும் நம்ம ஒரு அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சி அந்த நோயை இனியால முடிஞ்ச அளவுக்கு இந்த நோயை நான் வளர்த்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உன்னையால முடிஞ்ச அளவுக்கு இந்த நோயை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு என்ன செய்யணும்? சொத்து கொடுத்த மாதிரி கொடுக்கணும். சொத்தை கொடுத்த மாதிரி நான் ஒரு கடையை வாங்கி கொடுத்துருக்கேன், நீ அந்த கடையை 10 கடையை மாற்றிக்கணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி நான் உனக்கு இந்த அளவுக்கு நோயை வளர்த்து கொடுத்துருக்கேன், இந்த நோயை நீ எவ்வளோ தூரத்துக்கு வளர்க்கணுமோ வளர்க்கணும். அந்த வளர்க்குறதுக்கு உரம் போடணும்ல, தண்ணி ஊற்றணும்ல, அதுதான் நம்ம என்ன செய்யணும்? சாப்பாட்டில் கண்டது எல்லாம் மாற்றி கொடுக்குறது, வைக்கிறது, ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்குறது, கண்டது தெரிஞ்சதெல்லாம் இது சரியா, இது தவறா, இது நல்லதா, இது கெட்டதாக அந்த அடிப்படை தெளிவு இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோம்? ஃபுல்லாக ஆசைப்படுறது இதுல இருக்கு. எப்பயாச்சும் ஒரு தடவை தானே நம்ம வீட்டில் இருக்கும்போது வயசானவங்க வருவாங்க, கெஸ்ட் வருவோம், எப்பயாச்சும் ஒரு தடவை தானே இந்த கேக் வாங்கி கொடுக்குறோம், எப்பயாச்சும் ஒரு தடவை தானே ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம். இதுல என்ன வந்துட போகுது? இதுல என்ன வந்துட போகுது? ஒரு தடவை சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை இருக்குது? ஒரே ஒரு தடவை தானே நாங்கள் ஆசைப்படுறதான வாங்கி கொடுக்குறோம், இதுல என்ன நடந்துட போகுது? அதுலயே அவங்க பிள்ளைக்கு நோய் வந்துட போகுது. இப்படி எல்லாம் வசனம் பேசுவோம். நம்ம அதே கேட்கிறேன், ஒரே ஒரு தடவை தானே, ஒரே ஒரு தடவை ஆத்மா வேலையை அரைச்சு கொடுத்துருவோமா? ஒரே ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? உயிர் போயிருமோ போவாதா? அக்னி வேற விஷத்து தெரியுது, கொடுத்தா உயிர் போயிடும் தெரியுது, அதை நான் கொடுக்க மாட்டேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஆக்கி என் உடம்பு ஒன்றும் இல்லாம ஆக்கக்கூடிய நோயை மிகப்பெரிய அளவில் வளர்க்கக்கூடிய நல்ல உணவு நினைச்சிட்டு நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா வரப்போதுன்னா ஆசைப்பட்டு கேட்கிறாங்க, நல்லபடியாக சாப்பாடு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி நம்ம தெரியாமையே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறோம்? விஷத்தை மட்டுமே கொடுக்கறது தவிர நல்லது என்ன செய்யல கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடிப்படையில் உணவுல இருந்து அந்த மருந்து எந்த மருந்துலாம் பார்க்கலாம், அக்குபஞ்சர்லாம் பார்க்கணும்னா இதை யாருமே சொல்ல கிடையாது. இது ஒரு வகையான மருத்துவ முறை, இது ஒரு வகையான மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறை மூலியமாக உங்களுக்கு ஒரு வகையான நோய்களை குணப்படுத்தணும்னா எல்லா நோய்களுக்கும் இந்த மருத்துவ முறையே போதுமானதா இருந்தால் அல்ல எந்த மருத்துவ முறையும் காமிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பேற்பட்ட மருத்துவ முறைகள் இருக்குது, ஒவ்வொரு வகையான சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த மருத்துவ துறையை தேர்ந்தெடுத்தாலுமே, மருத்துவர்கள் சொல்றதை கேட்டாலுமே நம்மளுடைய அடுப்படி கிச்சன்ல நல்ல உணவுகளை சமைத்து நல்ல முறையில் அந்த உணவுகளை பிள்ளைங்களுக்கு நோய் வரப்போது இல்லை, நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கொடுத்தீங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும் கிடையாது, எந்த மருத்துவத்தை நோக்கி பயணம் செஞ்சாலும் ஷிஃபாங்கிறது உங்களுக்கு என்ன செய்து முழுமையாக அல்லாஹ் நிறைவேற்றது கண்டிப்பாக அதை நிறைவேற்றப்படும்.
அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நான் படிச்சிருக்கிறது அக்ரிகல்ச்சர் மருத்துவ முறை அப்படிங்கிறதுனால அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், உணவை முக்கியத்துவப்படுத்தி நம்மக்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு முடிந்த அளவுக்கு அல்லாவோட உதவியை கொண்டு முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஷிப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே நம்ம சொல்கிற அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, உணவு தான் உங்களுடைய அடிப்படை. உணவு இல்லையே உங்களுடைய அடிப்படை பாழாக்கப்படுமானால் நீங்கள் எப்பேற்பட்ட நவீன மருத்துவத்தில் போனாலும் சரி, நவீன மருத்துவங்களை பண்ணாலும் சரி, நோயிலிருந்து வெளிவர முடியுமா அப்படின்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நிச்சயமாக நடக்காது. நம்மளுடைய முயற்சியும் அந்த இடத்துல கண்டிப்பாக வேணும். இந்த அடிப்படையில் நமக்கு முடிந்த அளவுக்கு நம்மளை திருத்திக்கிட்டு நம்மளுடைய உணவு பழக்கங்களையும் சரி செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை வேண்டி அல்லாஹ்கிட்ட பிரார்த்தித்து நம்ம அந்த மருத்துவ முறையை பண்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், எந்த காலத்திலையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தருவான். இப்போ ஒரு நல்ல வாய்ப்பை மேம்படுத்தி கொடுத்த மதரசத்துல் ரஹ்மான் நிர்வாகிகளுக்கும் சகோதரர் அன்சாரி அவர்களுக்கும் அல்லாஹ் அதுமாரி புரியவர்களாக என்னுடைய துறையை நிறைவு செய்து வாழ்ந்தவர்கள் எல்லாத்தையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.